மகநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரிக்கு ஒரு பிரச்சனைனோன்னா அவங்க குடும்பமே ஒதுங்கி நின்னாலும், விஜய் அவங்கள தாங்குன்னு தாங்கிறத பார்க்கும்போதும், நல்லபடியாக கவனிச்சுக்கிறத பார்க்கும்போதும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குமரன், நிவின், விஜய் 3 பேருமே பிளான் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் நம்ம 3 பேருமே ஒட்டுக்கா இருந்தால் மட்டும்தான் பசுபதியை பழி வாங்க முடியும். பசுபதி பழி வாங்கணும், பசுபதிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா நம்ம குடும்பமே ஒட்டுக்கா நின்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிவின், குமரன், உங்கள் 2 பேர்த்தையும் நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் சொல்வார், இது எங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை கிடையாது விஜய், இதில் நாங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதன் போக காவேரிக்கும் விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி நிற்போமா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஆசையே கிடையாது அப்படின்ற மாதிரி குமரன் சொல்ல உடனே விஜய் சொல்லுவார், விடுங்க பிரதர், பழசெல்லாம் பேச வேண்டாம். பழசெல்லாம் பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, அதை நம்ம நினைக்கும் போதே நம்மளுக்கு கசப்பாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை மட்டும் யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல நிவினோட ஃபேஸ் லைட்டாக மாறிடும். நிவின், நான் இதில் உங்களை மீன் பண்ணவே கிடையாது, நான் ஜென்ரலாக தான் சொன்னேன். நம்ம பழசெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நம்ம எப்போவுமே ஒரே குடும்பமாக ஹாப்பியாக இருக்கலான்னு மட்டும்தான் சொல்ல வந்தேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நானும் ஹாப்பியாக இருக்கணும், அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு புரியுது நிவின், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். நிவினும் விஜய்கிட்ட சொல்லுவார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விஜய், நீங்களும் காவேரியும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பசுபதி எங்கே இருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நான் அதை தேடிக்கிட்டு உங்களுக்கு என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுவார். குமரனும் நிவினும் அந்த டைமில் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது காவேரி விஜயை சேர்த்தி வச்சிடணும், அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நம்ம பேசாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது குமரனா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி நிவின் ஒரு செகண்ட் நினைப்பார். அதுக்கப்புறம் யோசிப்பார், சேச்சா வேண்டாம், ஏற்கனவே இப்போ தான் பிரச்சனையாக இருந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக ஆகிட்டு வருது, இந்த டைமில் இதை போய் சொல்லி இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அதுவும் போக இது அவங்களே தான் சொல்லணும், அவங்களே சொன்னால் தான் அது முறையாக இருக்கும். விஜயோ இல்லை காவேரியோ அவங்க குடும்பத்தில் சொல்கிறது தான் இது கரெக்டு, நம்ம போய் மூக்க நுழைச்சி தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்கனவே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிவின் நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய்க்கு காவேரி கால் பண்ணுவாங்க. காவேரி கால் பண்ணி, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி அம்மா போட்ட மாதிரி வந்துட்டுருக்கு, பபிள்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு, இப்போ தான் அத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இது அம்மா தாங்கிறது, பெரியம்மா போட்டிருக்கு, நான் எப்படி விஜய் தனியாக இருக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். பாப்பாவையும் என்னால் ஒழுங்காக கவனிச்சிக்க முடியாமல், என்னையும் சரியாக கவனிச்சிக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா. அத்தை வேற என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கங்கா இப்படி இருக்கும்போது நீ பக்கத்தில் போனேன்னா அவளுக்கு காய்ச்சல் வந்துடும், அம்மா கூட பரவும், அதனால் அவள் சேஃபாக பத்திரமா இருக்கணும், அதனால் நீ தனியாக ஒரு ரூமில் போய் இருந்துக்கோன்னு சொல்லி எனக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. அம்மா தான் என் கூட தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய், எல்லாரும் கங்காக்காவை மட்டும் யோசிக்கிறாங்க, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்னையும் நல்லா கவனிச்சுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுக வர மாதிரி பேசுவாங்க. அதை கேட்டதுமே விஜய்க்கு ரொம்ப சங்கட்டமாயிடும். என் பொண்டாட்டியை கவனிச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அவள் ஃபீல் பண்ணுறாளா, நான் அவளை கைக்குள்ளே வச்சு தாங்குன்னு தாங்குவேன், அவளுக்கு என்ன வேணுனாலும் பண்ணுவேன், யாரோட இதுவும் அவள் கேரும் தேவையில்லை, நான் அவளுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி, நீ படுத்து ரெஸ்டடு, நான் என்னங்கிறத உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்போவே விஜய் பிளான் போட்டுருவார். இனி என்ன ஆனாலும் சரி, வெண்ணிலாவோட பிரச்சனை ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம முதல்ல போய் காவேரி பக்கத்துலேயே இருப்போம், காவேரி பக்கத்துலேயே இருந்து நல்லபடியாக கவனிச்சிக்கலாம், எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம், காவேரிக்காக என்ன வேணுனாலும் நான் பண்ணுவேன், அவள் இப்படி சங்கட்டமாக ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறா, யாருமே இல்லைங்கிற மாதிரி, நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு காவேரி வீட்டுக்கு கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா ஓவராக பேசுவாங்க. என்னடி உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்க, ஒன்று உடம்பு சரியாமல் போகுது, ஒன்று வாந்தி வருது, இல்லை மயக்கம் வருது, இப்போ பத்தாத குறைக்கு காய்ச்சல் அம்மா வேற போட்டுருச்சு, இந்த மாதிரி புள்ளத்தாச்சி வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் ஏதாவது ஒரு வம்பு இழுத்துட்டே வந்துட்டுருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்காவுக்கு கோவம் வந்துடும். என்னத்தை பேசுகிறீங்க, அதுக்கு காவேரி என்ன பண்ணுவா, அவளுக்கு காய்ச்சல் வந்ததுக்கும் அம்மா போட்டதுக்கும் அவளா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி அவள் தான் காரணம், ஒரு இடத்துல அடங்கி உடங்கி ஒழுக்கமாக இருந்தால் தானே எப்போ பார்த்தாலும் வெளியில் போய் சுற்றிக்கிட்டே இருக்கா அவளை பயனாட்டம், இன்னுமே அவளுக்கு அந்த முதிர்ச்சியும் வர கிடையாது,
ஒரு பொறுப்பும் வர கிடையாது. சின்ன பிள்ளை மாதிரியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தானா வெயிலில். வெயில் காலத்தில் எப்படி வீட்டோடு இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இப்படி வெயிலில் போனதுனால தானே அவளுக்கு அம்மை போட்டிருக்கு. இப்போ யார் கஷ்டப்படுறது? அவள் பாட்டுக்கு இருந்துக்குவா. அவள் மூலிமா உனக்கு பரவிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் பதில் சொல்லுவாங்க? இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன்டா குமரா, கண்டிப்பாக வந்துட்டு கொடைக்கானலுக்கே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்ட்டு. இங்கே இவளுங்க வீட்டில் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஒன்று உடம்புக்கு முடியாமல் போகும், இல்லைனா ஊர் வம்பு வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடந்துகிட்ருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லு. உடனே குமரன் திட்டுவார், ஏமா உன் வாயை மட்டும் அடக்கவே மாட்டியாமா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பியா? இப்போ என்ன ஆயிடுச்சு? காவேரிக்கு வந்து நம்ம தானே இருக்கோம், வேற யார் இருக்காங்க? நம்ம தான் காவேரியை நல்லபடியாக பார்த்துக்கணும். கங்காவை இப்போ பார்த்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. குழந்தை பாட்டுக்கு குழந்தை வளரப்போகுது. அவளை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்போதைக்கு நம்ம எல்லாரும் கவனிச்சிக்க வேண்டியது காவேரி தான். காவேரிக்கு அம்மை போட்டிருக்கு. முதல்ல போய் நான் இளநீ பனங்கள் கண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். உடம்பு சூட்டை தணிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட போகுது. இந்த மாதிரி டைமில் காவேரிக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவள் நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை நீங்கள் முதல்ல அந்த ரூமை ரெடி பண்ணி காவேரிக்கு கொடுங்க. நான் வேப்பிலை போய் பொறிச்சிட்டு வந்துடுறேன். வேப்பிலை சுற்றி வைக்கணும். இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 3 நாள் 4 நாளில் சரியாயிட போகுது. இதெல்லாம் ஏமா ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்க? நீ முதல்ல கொடைக்கானலுக்கு கிளம்பு. நீ இங்கேருந்து நான் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ன மாதிரி குமரன் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அந்த டைமில் காவேரிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அட்லீஸ்ட் மாமா அக்காவாவது நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களே, அம்மாவும் என் கூட தங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ன மாதிரி காவேரி ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த டைமில் லைட்டாக உட்காந்து அழுகுவாங்க. கண்ணு உரமாக வந்தால் அவங்களுக்கு தண்ணி வரும். இந்த டைமில் விஜய் என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விஜய் என் பக்கத்தில் இப்போ இருந்தாருன்னா எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும்னு தோணுது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக நாக் பண்ணுவார் விஜய். டோரை ஓப்பன் பண்ணுறது எதேச்சியாக ஓப்பன் பண்ணுவாங்க. வேறு யாரோ கூப்பிட்றாங்க, அம்மா அக்காவாக இருக்குன்ட்டு. விஜயை பார்த்ததுமே அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. என்ன விஜய் இங்கேயே நீங்கள் வந்தீங்க? அக்கா பார்த்தா அவ்வளோதான், அம்மா பார்த்தா அவ்வளோதான். ஐயோ அத்தை வேறு இருக்காங்க, ஏற்கனவே என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேறு இதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, அடியே லூசு முதல்ல கத்தாதடி, கத்தாமல் உள்ளே என்ன அனுப்பு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்ததும், இந்த மாதிரி டைமில் நான் உன் பக்கத்தில் இல்லாமல் எப்படி காவேரி நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாதா? நீ இப்போ கூட என்ன தான் நினச்சிட்ருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி அம்மா போட்டிருக்கு, இதெல்லாம் எப்போ சரியாகும்? இதனால் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு வேறு பயமாக இருக்குது காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது வந்து ஹீட்டுக்கு வந்த ஹீட் பாயில்ஸ் தான், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நாளில் ரெடியூஸ் ஆகிடும். இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹீட்டாக எதுவும் சாப்பிடாம கூலிங்காக இருக்க ஐட்டம் சாப்பிட்டாவே அதுவே ரெடியூஸ் ஆயிரும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி உன்னை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி டைம்லையா இதெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அம்மா போடுறதெல்லாம் வந்துட்டு ஒரு சாமி சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட, ஸ்பிரிச்சுவலாகவும் இதை பார்ப்பாங்க. ஸோ நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டோம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் அப்போவே பிளான் போடுவார். நாளைக்கு நல்லபடியாக வந்துட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும், முடிஞ்சால் வந்து நம்ம வேண்டுதல் ஏதாவது வச்சுக்கணும், காவேரிக்கு நல்லபடியாக, காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ரெடியூஸ் ஆகிடணும், இது காவேரி விட்டு சீக்கிரமாக போயிடணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் ஆகிடும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு காவேரிக்கும் வந்துட்டு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் வந்துட்டு காவேரி விஜய்க்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் அசதியில் தூங்கிடுவாங்க. கரெக்டாக காலையில் சாரதா உள்ளே வருவாங்க. ரூம்குள்ளே வரும்போது காவேரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. விஜய்க்கு அப்போ தான் வந்து ரெகக்னைஸ் ஆகும் காவேரி கூட நம்ம இருக்கோங்கிறது. காவேரி ரூமை திறந்துட்டு சாரதா வந்ததுமே காவேரி அசால்ட்டாக இருப்பாங்க. விஜய் இருக்கிறத காவேரி சுத்தமாக மறந்துடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா உள்ளே வந்ததுமே பேந்த முழிக்கும் போது விஜய் பக்கத்தில் இருந்துட்டு சிக்னல் கொடுப்பாரு, எப்படியாவது உங்கள் அம்மாவை வெளியில் அனுப்பிடி, என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அம்மா நீ ஏம்மா இங்கே வந்த, நீ வந்தனா உனக்கும் சேர்ந்து அம்மா போட்டுரும், உனக்கும் பரவச்சுன்னா அக்காவுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே பரவிடும், நீ முதல்ல வெளியில் போமா ரூமை விட்டு, இங்கே ரூம்குள்ளேயே வராத ஒரு 7 நாளைக்கு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஜன்னல் வழியாக சாப்பாடு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்து திரும்பி பார்க்கலான்னு போவாங்க. திரும்பி பார்க்க போனதுமே திருப்பி காவேரி டைவர்ட் பண்ணி முதல்ல நீ வெளியில் போமான்னு சொல்லி பிடிச்சி தள்ளிட்டு வெளியில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. உடனே விஜய் அப்பாடா இப்படி மாடி தூங்குறது, நான் ஒரு ஆள் இருக்குங்கிறதையே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் என் கூட இருந்தால் தானே நீங்கள் இருக்க ஞாபகம் எனக்கு வரும், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கேன், அப்புறம் எப்படி நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிற ஞாபகம் எனக்கு வரும்? ஐயோ சாரிங்க நான் வேற மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சரி விடுங்க இனி சமாளிச்சுக்கிறேன். அம்மா இனி 1 வீக் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, 1 வீக் இல்லைம்மா ஒரு 10 டேஸ் ஆனாலும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உனக்கு கம்ப்ளீட்டாக அம்மா சரியானதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே போவேன், அங்கே போவேன், அதுக்கப்புறம் வெண்ணிலா பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த அம்மா போட்டாவது நீ இங்கே என் பக்கத்தில் இருக்கீங்களே எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு விஜய் பார்த்து சிரிப்பாங்க.